ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைட்டிலே பார்த்துருப்பீங்க. என்னோடய ஹார்லியோட கிளச் கேபிள் பார்த்தீங்கன்னா பிஞ்சிருச்சு. ஸோ கிளச் கேபிள் ஆர்டர் போட்டு வந்துருச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நார்மல் ஜென்ரல் சர்வீஸும் பண்ண போகிறோம். ஸோ எஸ் கைஸ், நான் அப்படியே வண்டியில் போயிட்டு எப்படி மாற்றுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணது பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ எப்படி உங்கள் வீட்டில் ஜென்ரல் சர்வீஸ் பண்ணுறங்கிற வீடியோ ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். இப்படி தான் ப்ரொசீஜர், இதுதான் மாற்றணும், அதான் மாற்றணும் இருக்கும். கிளச் கேபிளும் கிட்டத்தட்ட அப்படி தான் வரும். ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக டூ இட் ஒரு செல்ஃப் மாதிரி ஒரு வீடியோ தான் அது. நம்மளே வீட்டில் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, ஷோரூம் போனால் என்னென்ன காஸ்ட்லாம் ஆகும், பயங்கரமாக லேபர் சார்ஜஸே உங்களுக்கு 1500 2000 தாராளமாக போட்டுருவாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு சில ஷோரூமில் ஜாமான் மாற்றுறாங்களா மாற்றலையா அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்மளே எப்படி நம்மளோட வண்டியை சர்வீஸ் பண்ணுறங்கிறது அந்த வீடியோ. ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணா, அப்படியே வண்டியில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கிளச் கேபிள் ஹார்லிலேருந்து ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3970 இன்க்ளூடிங் ஷிப்பிங் வந்துச்சு. டூ மச் ஃபார் அ கிளச் கேபிள் ஸ்டில். ஸோ ஃபஸ்ட்டு மாஸ்க்கை கழட்டிடலாம். மாஸ்க் ரொம்ப சிம்பிள், நைல்த்தாலே வந்துடும். அப்பா என்னடா சிம்பிள்னு சொல்லி வாங்க முடியல, வர மாட்டேங்குது. அப்பா, ஸோ அதுக்குள்ளே தான் கேபிள் போகுது. அப்புறம் சீட்டை கழட்டிட்டு, சீட்டும் சிம்பிளாக தான் இருக்கும். இந்த ஒரு போல்ட்டை கழட்டினா சீட் தனியாக வந்துடும். அப்புறம் இங்கே ஒரு போல்ட் இருக்கும், இதை கழட்டினா நம்ம டேங்க் லிஃப்ட் பண்ணலாம். ஸோ அப்படி தான் ஸோ இந்த போல்ட்டை லூஸ் பண்ணால் நம்மளால் கிளச் கேபிள் அக்சஸ் பண்ண முடியும். ஸோ கிளச் கேபிள் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு இருந்து, ஸோ இதுதான் கிளச் கேபிள். ஸோ இப்படி இது வழியாக மேலே போகுது. ஸோ நிறையா டேக்ஸ் போட்டிருக்கு, அந்த கிளிப்ஸ்லாம் இருக்குது. அந்த கிளிப்ஸ்லாம் கழட்டணும். இங்கே சார்ஜர் கேபிள், ஒயர்லெஸ் சார்ஜர் கேபிள் லூஸாக இருக்குது. ஸோ அப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கேபிளை உருவி எடுத்தாச்சு. இப்போது இந்த ரெண்டையும், இங்கே ஒரு நட்டு இருக்குது, இங்கே ஒரு நட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு நட்டையும் கழட்டுறதுக்கு இந்த கேப் கழட்டுற மாதிரி இருக்கும். ஆயில் போகிற கேப்பை கழட்டிட தனியாக வந்துடும். அப்போ எடுத்துட வேண்டியதான். இது சேம் ஃபார் ஸ்ட்ரீட் அண்ட் ஸ்ட்ரீட் ரோட் ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ இந்த ரெண்டு போல்ட்டையும் பார்த்தீங்கன்னா நமக்கு லிவரேஜ் வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான், இதில் ஈஸியாக மாட்டிக்கலாம். அதே மாதிரி மேலே இருக்க கிளச் கேபிளில் கிளச் லிவரில் இருக்கிறதையும் இதே மாதிரி தான் இருக்கும், அது சிம்பிளாக மாட்டிடலாம். ஸோ இதில் ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக வச்சு, இந்த ஹோலு ஸ்ட்ரைட்டாக வச்சு கேபிள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இது கீழே அடியில் ஒன்று இருக்கும், அதில் மாட்டிக்கலாம். ஸோ அடியில் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதில் மாட்டிடலாம். இப்போ மோட்டோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டோ மார்வல் ஆஃபர்னு வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஃப்ளஷும் ஃபியூல் ஃப்ளஷும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் ஆயில் ஃப்ளஷ் போட்டுட்டு இன்ஜின் நல்லா ஃப்ளஷ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பாட்டில் 2 பாட்டில் இதில் யூஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு, ஹீட்டோடய கழட்டி ஓட்டிங்கன்னா ஃபுல்லாக ட்ரைன் ஆகி அந்த செடிமெண்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்துடும். இன்ஜின் ஃப்ளஷ்.
ஃபில்ட்ரு வாங்கியாச்சு, பழைய ஆயில் ஃபில்ட்ரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆயில் ஃபில்டரில் வந்து கொஞ்சம் வெட் பண்ணிடலாம் ஆயில் ஊற்றி. அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, சிம்பிள் ப்ராசஸ் தான், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில் பண்ணிடலாம். ஸோ நல்லா ஊற்றி இப்படியே திருப்பி எல்லா சைடும் நல்லா வெட் பண்ணிவிடுங்க. ஸோ ரேடியேட்டரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டஸ்ட் இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணோம். இது இந்த வேஸில் க்ளீன் பண்ணோம். ஸோ ஃபின்ஸ் இப்படி இருக்குன்னா இந்த வேஸ்லாம் க்ளீன் பண்ணி இப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா ஃபின்ஸ் டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மெஷரிங் ஜாரில் ஆயில் மெஷர் பண்ணி இதில் ஊற்றிடலாம். ஸோ ஃபனில் வச்சுருக்கேன், நான் ஊற்றுறேன். நான் ஒரு கையில் வீடியோ எடுக்க முடியல, ஊற்றிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ், க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ வந்து ரேடியேட்டர் கவர் மாட்டிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டியா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வண்டி. ஃபியூல் ஃப்ளஷ் போடணும். 5 லிட்டர்ஸ்க்கு அந்த 50 ml ஃபியூல் ஃப்ளஷ் போடணும். ஸோ 5 லிட்டர்ஸ் ஃபியூல் போட்டோன்னா நான் வந்து இந்த 50 ml மோட்டரில் இருக்க அந்த 5 லிட்டர்ஸ் போட்டால் அந்த 50 ml மோட்டரில் இருக்க ஃபியூல் ஃப்ளஷ் போட்டால் ஃபியூலில் இருக்க அந்த ஃபியூல் ஃபில்டர் பேடு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபியூல் ஃபில்ட்ரு, ஃபியூல் பம்ப்பு, அப்புறம் இந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே இன்ஜெக்டர்லேருந்து பம்ப்லேருந்து எல்லாமே க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரியை வந்து நார்மல் சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹார்லியில் கனெக்டர்ஸ் வரும். நான் ஒரு போர்ட்டபிள் பேட்டரி சார்ஜர் வாங்கியிருக்கேன். ஸோ அதை போட்டுடலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சர்வீஸ் காஸ்ட்டோட நீங்களும் சில பேர் ஹார்லி ஸ்ட்ரீட் 750 ஆர் ஸ்ட்ரீட் ராட் வச்சுருப்பீங்க. ரெண்டுக்கும் வந்து ப்ரொசீஜர் ஒன்று தான். ஸோ இதோட சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து லேபர் கண்டிப்பாக கிடையாது. ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆயில் வந்து 950 rupees வந்துச்சு. அதில் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளஷ் காம்போ வந்துடும். ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் 1000 ரேஞ்சில் வந்துச்சு. கிளச் கேபிள் வந்து 3900 வந்துச்சு. ஏர் ஃபில்டர் வந்து 2500 வந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷோரூம் காஸ்ட்டுக்கும், நீங்கள் ஆல்ரெடி ஷோரூமில் கண்டிப்பாக அந்த வண்டி வச்சுருந்தீங்கன்னா பண்ணியிருப்பீங்க. ஷோரூமில் இருக்க காஸ்ட்டுக்கும் இப்போ இருக்க காஸ்ட்டுக்கும் எவ்வளோ ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதுங்கிறத நீங்களே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோட்டலாக அரௌண்ட் 3000. கிளச்சை விட்டுருங்க, கிளச்சு வந்து வேரியன்ட் ஏர் பார்ட்ஸ், அதை நம்ம சேர்க்க வேணாம். ஸோ ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரவுண்டாக வச்சாலும் ஆயில் ஃபில்டர் 1000, 4000, 6000, 7000க்குள்ளார வந்து நம்ம சர்வீஸை முடிச்சிட்டோம். இப்போ ஷோரூம் போனால் கண்டிப்பாக 10,000 குறைஞ்சி நமக்கு பில் வரவே வராது. அதெல்லாம் வாட்டர் வாஷ்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்லியை பொறுத்த வரையும் வாட்டர் வாஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ஹார்லியில் வாட்டர் வாஷ்க்கு நான் முன்னாடி பண்ணும்போது. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒரு 4000 கிட்ட நம்ம சேவ் பண்ணியிருப்போம். ஸோ எஸ் கைஸ், இதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ். டேக் கேர் அண்ட் ரைட் சேஃப்.